கடலூர் மாவட்டம் வேப்பூரில் பட்டா வழங்குவதாக கூறி 10,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு கிராம நிர்வாக அலுவலர் ஏமாற்றியதாக பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியுள்ளார். வேப்பூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைகேட்பு கூட்டத்தில் பங்கேற்ற முதியவர் கணேசன் என்பவர் தனக்கு சொந்தமான நிலத்தை சேப்பாக்கம் கிராம நிர்வாக அலுவலர் கலையரசன் வேறொருவர் பெயருக்கு மாற்றிவிட்டதாக புகார் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து செல்வி என்ற பெண்ணும் கிராம நிர்வாக அலுவலர் பட்டா வழங்குவதாக கூறி 10,000 ரூபாய் பெற்று ஏமாற்றியுள்ளதாக கூறி புலம்பியுள்ளார். புகாருக்குள்ளான கிராம நிர்வாக அலுவலர் மீது விடிய அரசு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருப்பூரில் காதலனை பார்க்க வீட்டிலிருந்த 7 சவரன் நகையை 15 வயது சிறுமி எடுத்துச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரைச் சேர்ந்த 15 வயது சிறுமி தனது 17 வயது காதலனை பார்ப்பதற்காக வீட்டிலிருந்த 7 சவரன் நகையை எடுத்துச் சென்றுள்ளார். பின்பு சிறுவன் நகைகளை விற்று அதில் இருவருக்கும் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன்களை வாங்கியுள்ளனர். இதையடுத்து வீட்டிலிருந்த நகைகள் காணாமல் போயிருப்பதை கண்ட சிறுமியின் தாய் கேட்டபோது நகைகளை எடுத்துக் கொண்டு போனதை சிறுமி ஒப்புக்கொண்டார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் சிறுவனை விசாரணை செய்த போலீசார் அவரிடம் இருந்த செல்போன் மற்றும் பணத்தை பறிமுதல் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனியார் நிறுவனம் நடத்தும் சிடி மற்றும் எம்ஆர்ஐ ஸ்கேன் மையத்தில் நோயாளிகள் அலைக்கழிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிடி மற்றும் எம்ஆர்ஐ ஸ்கேன்கள் எடுக்கும் பணிகளை தனியார் நிறுவனங்களிடம் விடிய அரசு ஒப்படைத்துள்ளது. இதனால் ஸ்கேன் எம்ஆர்ஐ எடுக்க செல்லும் நோயாளிகளை தனியார் நிறுவன ஊழியர்கள் அலைக்கழித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இவங்கெல்லாம் இந்த சிடி ஸ்கேனு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொல்கிறாங்க. அதை பார்த்தா ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. என்ன காரணம்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாத்தான் அவங்க டாக்டர் பார்க்க முடியும். அதை பதிவு பண்ணதுக்கப்புறம் இப்போ ரிஜெக்ட் ஆகி திரும்பி வருது. ஏன் திரும்பி வருது கேட்டால் அந்த பார்க்குற டாக்டர் வேறு, அதில் கையெழுத்து போட்டு கொடுக்குற ஒரு டாக்டர் வேறு அந்த ஃபார்மில். அப்போ எந்த டாக்டர் பார்க்குறாங்களோ அந்த டாக்டர் தான் கையெழுத்து போடணும். மாறி மாறி கையெழுத்து போடுறதுனால அது ரிஜெக்ட் ஆகுது. அப்போ ஏன் இப்படி பண்ணுறீங்க என்னன்னு சொல்லி சில பேர் இப்போ என் டாக்டர் கேட்டோம்னா அவங்க ரொம்ப அலட்சியமாக பதில் சொல்கிறாங்க. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தாழ்வாக செல்லும் மின்கம்பிகளை மாற்றக்கோரி அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். வாணியம்பாடி 35வது வார்டுக்குட்பட்ட நேதாஜி நகர் பகுதியில் மின்கம்பத்தில் இருக்கும் மின்கம்பிகள் தாழ்வாக செல்வதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து பலமுறை துணை மின்வாரிய அலுவலகத்தில் புகார் அளித்தும் ஆன்லைன் மூலம் 30,000 ரூபாய் செலுத்தியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். விடிய அரசு மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது பலமுறை இபி லைன் கிட்ட போகுதுன்னு சொல்லிட்டு இபியில் போயிட்டு சொன்னோம், எந்த நடவடிக்கை எடுக்கல. அதுக்கப்புறம் ஆன்லைனில் காசு கட்ட சொன்னாங்க. 1.5 மாதத்துக்கு முன்னே காசு கட்டிடணும். இப்போ மழை பாதிப்பை கீழே லைன் இறங்கிச்சின்னு போயிட்டு சொன்னாக்கா அவங்க எதுவும் நடவடிக்கை எடுக்கலை. நடவடிக்கை எடுக்குமா போய் கேட்டாக்கா வராங்க, சீனியாரிட்டி பிரகாரம் பண்ணுறாங்க. குழந்தைங்கள்லாம் விளையாடுது இந்த இடத்துல, சின்ன சின்ன பசங்கள்லாம் இருக்குது. ஏதாவது பசங்க கம்பி எடுத்து தொட்டுச்சுனாக்கா லைன் பிடிச்சிக்கும். எனக்கு தலைக்கு மேலே தான் லைன் போகுது பாருங்க. மதுரை மாவட்டம் சென்னகரம்பட்டி அருகே காணாமல் போன நபர் மர்மமான முறையில் பாலத்தில் இறந்து கிடந்தார். மேலூர் அருகே உள்ள நடுப்பட்டியைச் சேர்ந்த சேவுகன் என்பவர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மாயமாகியுள்ளார். இதுகுறித்து அவரது உறவினர்கள் காவல்துறையில் புகார் அளித்த நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் சென்னகரம்பட்டி பகுதியில் உள்ள பாலத்தின் அடியில் துர்நாற்றம் வீசுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அங்கு இருந்த சடலத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சடலமாக மீட்கப்பட்டது காணாமல் போன சேவுகன் என்பது தெரிய வந்தது. இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை